நியூஸ்ல வந்து வெற்றிமாறன் ஸ்டோரின்னு போட்டதுக்கு அப்புறம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ட்ரெய்லர்ல அது போட்டுருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட்ல இனிஷியலா வச்சிருந்தோம். ஆனா அவரோட கதை இல்ல. ஆமா ஆமா. சூரி சார் ஹீரோவா எப்படி பண்ணியிருக்காரு, தன்னோட ஜேர்னி எப்படி பாக்குறாரு, வெறும் நம்ம ஒரு ஹீரோ கிடையாது, ஒரு கதைக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும், அங்கிருந்து நம்மளை எப்படி எலிவேட் பண்ணிக்கணும், இந்த புரிதலோட அவர் இந்த படத்தை அணுகி இருக்காரு. ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. யாரோ இறந்த மாதிரி காட்டுறாங்க. சஸ்பென்ஸ் படம் ஃபுல்லாக இருக்குமா? விடுதலையில் கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப அக்ரெசிவாக சூரி சார் வந்து நடிச்சிருக்காரு. 73 நாள் ஷூட் பண்ணோம். அவரை ஷூட் பண்ணாத நாட்கள்லையுமே அவர் செட்டில் இருந்தார். எல்லா நாளும் ஒரு கேமரா எப்படி ஸ்பாட்டில் இருக்குமோ அந்த மாதிரி சூரி சார் இன்னைக்கு இருப்பார் செட்டில். தனுஷ் சார் பற்றி ஒரு வார்த்தை அப்படின்னா, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சினிமாவில் நான் ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் தனுஷ் சார். ஒரு இன்டர்வியூல வெற்றிமாறன் சார்ட்ட கேட்டப்போ, சார் நீங்கள் செட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு என்னன்னு கேட்டபோது நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசுவேன் செட்டில் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். கேஷுவலாக இருக்கும்போதே அவர் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவார். ரிலீஸ் ஆன படங்கள் பார்த்தீங்களா தியேட்டரில் போய்? டெஃபினட்டாக கில்லி வந்து ஓடுறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மிகச்சிறந்த ஒரு கமர்ஷியல் படம், தமிழில் வந்த மிகச்சிறந்த ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக நான் அதை எப்பயுமே அப்படி தான் ரேட் பண்ணுறேன். வெற்றிமாறன் சார் அந்த சம்பவம் ஷூட்லனா ஏதாவது ஞாபகம் இருக்கா, மறக்க முடியாத அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் படமே சம்பவம் தானே, தனியாக உங்ககிட்ட யாராவது வந்து சார் வடச்சென்னை டூ எப்போ வரும் அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட கேட்டுக்காங்க? அவர்கிட்ட கேட்டாலே சொல்ல மாட்டேன் சார், எங்கிட்ட கேட்டேன். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. The Chennai Silks in War Summer Sale. Let the celebrations begin. Sri Rangabhopati International School, CBSE, Senji. வணக்கம் குமுதம் நேர்களே, நான் உங்கள் கௌதம். ஸோ நான் இப்போ யார் இன்டர்வியூ போகிறோம் பார்த்தீங்கன்னா, கருடன் படத்துறை இயக்குனர் துரை செந்தில்குமார் சார் தான் நமக்கு இடைஞ்சிருக்காரு. வாங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். கருடன் ட்ரெய்லர் பார்த்தப்போ வந்து பிரமிப்பு தான். விடுதலைக்கு அப்புறம் வந்து சூரியன் என்ன மாதிரி படங்கள் பண்ண போகிறான்னு சொல்லும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அவங்க பிரமிப்பு குறையில, அதே மீட்டரில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடச்சிது? நான் இந்த விடுதலையோட ஷூட்டிங்கில் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எடுக்கிற போது ஒரு தடவை சூரி சாரை மீட் பண்ணேன். ஒரு 13 நாள் வெற்றி சார் எல்லாரையும் வர சொல்லியிருந்தாரு. ஓகே. அந்த சீக்வன்ஸை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருந்த டைமில் ஒரு நாள் சூரி சாரும் வந்திருந்தாரு. அன்றைக்கி மீட் பண்ணேன். அதுக்கப்புறமா எடிட்டிங்கில் நான் சில விஷயங்கள் நாங்கள் பேசிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைமில் ஒரு நாள் குமார் சார்ட்டிருந்து ஒரு ஃபோன் வந்தது. சூரி சாரோட அடுத்த படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா, ஏதாவது ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. அப்புறம் நான் போயிட்டு மீட் பண்ணேன். அப்போ சூரி சாரோட ஒரு டிஸ்கஷன், ஓகே படம் பண்ணலான்னு முடிவானக்கப்போ என்ன மாதிரி கதை பண்ணலாம் அப்படின்னும் போது சூரி சார் வந்து ஒரு சில விஷயங்கள் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம், என்கிட்ட இருக்கிற சில விஷயங்கள். அப்போ சூரி சார் வந்து ஒரு ஐடியா, ஒரு கேரக்டர் ஒன்று சொன்னார். சரி. அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. நான் அப்போ அதை யோசிச்சுட்டு சரி சில விஷயங்கள் பேசணும். அப்புறமா நான் ஒரு 7 நாளுக்கு அப்புறம் சூரி சாருக்கு ஒரு கதை சொன்னேன். ஓகே, இந்த கேரக்டர் வச்சு இப்படி ஒன்று பண்ணலாமா, அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. அப்புறம் நாங்கள் அதை வந்து ஓகே இதை ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவாகி நான் கமிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் விடுதலை ரிலீஸ் ஆச்சு. ஸோ விடுதலை ரிலீஸ்க்கு அப்புறமா வெற்றி சார்ட்டா நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொன்னோம். ஓகே. அப்போ தான் அவருக்கே தெரியும், என்னப்பா இவ்வளோ நாளாக கூட இருந்து நீங்கள் இதை சொல்லவே இல்லையே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அங்கேருந்து என்னோட ஒரு 7 பேர் கொண்ட டீமோட ஒரு 3-4 மந்த்ஸ் உட்காந்து நான் ஃபுல் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி, ஓகே. அதுக்கப்புறம் வெற்றி சார்ட்ட சொல்லி சஜஷன்ஸோ அந்த மாதிரிலாம் பேசணும். ஓகே. அப்புறம் ப்ரொடியூசர் சைட்லேருந்து என் சைடில் இருந்தும் ஒரு வெற்றி சார் பேர் இருந்ததுல தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஒரு எப்படி ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு தேவைப்படுமோ அப்படி வெற்றி சாரோட பேரை அவரோட அனுமதியோட அவரோட பெருந்தன்மை இதில் கதைன்னு போட்டுக்கிறதுக்கு நாங்கள் கேட்டோம். அவரும் அலோவ் பண்ணார். ஆனால் அவரோட கதை இல்லை. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறமா வெற்றி சாரும் படம் பார்த்துட்டு இது வேணாம், அது நம்ம உங்களோட இதுவாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுனால இப்போ நாங்கள் வெறும் அவர் பேரை மட்டும்தான் போட்டிருக்கோம். ஓகே. ஏன்னா கிளிம்ஸில் வந்து வெற்றிமாறன் ஸ்டோரின்னு போட்டதுக்கு அப்புறம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ட்ரெய்லரில் அது போட்டிருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட்ல இனிஷியலாக வச்சிருந்தோம். அது நாங்களா எங்களுக்கு ஒரு இது தேவைப்படும் இல்லையா, ஒரு சின்ன டீமும் எங்களுக்கு ஒரு உந்துதல் தேவைப்பட்டுச்சு, அதுக்காக பயன்படுத்தணும். சரி, ஓகே சார். இப்போ வெற்றிமாறன் சார் வந்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனராக மாறிட்டார். அவர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் ஆக்டராக சேர்றது வந்து இப்போ இருக்கிற எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸோட கனவாகவே இருக்குது. நீங்கள் எப்போ அவர்கிட்ட அசிஸ்டன்ட் ஆக்டராக ஜாயின் பண்ணீங்க, அந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ரைட். இது வந்து என்னன்னா, நானும் வெற்றி சாரும் பாலுமேந்திரா சார்கிட்ட ஒன்றா ஒர்க் பண்ணோம். ஓகே. நான் பாலுமேந்திரா சார்கிட்ட கடைசி அசிஸ்டன்ட் ஜூலி கணபதினு ஒரு படம் பண்ணார் 2003ல். அப்போ வெற்றி சார் வந்து அசோசியேட். ஓகே.
அதுக்கப்புறமா பாலுமேந்திரா சார் அது ஒரு கனாக்காலம் படம் பண்ணும்போது நான் 3rd அசிஸ்டன்ட், அவர் கோ டைரக்டர் லெவலில் இருந்தார். ஸோ அப்போ இருந்தே எனக்கும் வெற்றி சாருக்கும் ஒரு சிங்க் இருந்தது. நாங்கள் கதைகள் டிஸ்கஸ் பண்ணிப்போம், ஃபில்ம்ஸோட ஃபார்ம்ஸ் பற்றி பேசுவோம், கண்டென்ட்டை தாண்டி ஒரு கதையை எப்படி சொல்லலாம் அப்படின்றத பற்றி நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் படித்த புக்ஸை பற்றி சிலது அவர்கிட்ட பேசுவேன். இந்த மாதிரி நாங்கள் எங்களுக்குள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் வெற்றி சார் படம் பண்ணும்போது அவரும் கூப்பிடல, நானும் கேட்கல. பட் அந்த படத்துக்குள்ள நான் வந்து அப்படியே உள்ள போய் அப்படி வேலை செஞ்சு அப்படியாக நான் தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு ஆக்சுவலி தனுஷ் சாரை வச்சு ஒரு போட்டோ உதயம் NH4 வந்தது இல்லையா, அது ஆரம்பிக்கும் போதே சேலம் சந்திரசேகர் சார் ப்ரொடியூசராக இருக்கும் போதே நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணும் போதே அப்படியே நான் இப்போ பாலுமேந்திரா சார்ட்டு வெளியே வந்திருந்தேன். அந்த டைமில் அப்படியே கேட்டு அவர் என்னை கூப்பிட்டு இப்படின்னு நடக்காமல் இயல்பாகவே நாளைக்கு ஷூட்டிங், ஆமாம் சார் நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் இப்படி போயிட்டோம். அப்படிதான் பொல்லாதவன் ஒர்க் பண்ணேன், அப்படிதான் ஆடுகளம் ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ இப்படியானது தான் என்னோட ஜேர்னி. ஓகே. ஸோ வந்து கருடன் கேஸ்டிங்காக பார்க்கும்போது செம ஸ்ட்ராங்காக இருக்குது. படத்தில் வந்து சூரிய சாரை தாண்டி சசிகுமார் சார், உன்னிமுக வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. சூரிய சார் ஹீரோவாக எப்படி பண்ணியிருக்காரு? விடுதலையில் பார்த்துருப்பீங்க, கருடனில் எப்படி இருக்காரு? விடுதலையில் என்னன்னா அவருக்கு ஒரு கான்ஸ்டபிள் ஒரு கதைக்குள்ள ஒரு கிராஸ் பண்ணாத கான்ஸ்டபிள்ஸ் ஜென்ரலாகவே அவங்களோட டியூட்டியே பார்டர்ஸை கிராஸ் பண்ணக்கூடாது, டியூட்டியில் சொல்கிறத ஒபே பண்ணணும். ஸோ அந்த லிமிடேஷன்ஸோடு அவர் அதுக்குள்ளே வெற்றி சார் அவரை அழகாக ஒரு நடிகராக மாற்றி எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண வச்சு ஒரு பட்ட தீட்டின ஒரு இதுவாக மாற்றிருந்தார். ஓகே. இந்த கதை வந்து அதை தாண்டி ஒரு சாதாரண ஒரு இயல்பான மனிதனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோகமாகட்டும், அவனோட கில்ட் ஆகட்டும், அவனோட கோபமாகட்டும், வீரமாகட்டும், இது எல்லாத்தையுமே வெளியே எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு கதை. ஸோ இது வந்து அவரோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக சொல்லலாம். ஒரு குழந்தை பிறந்து தவழ்ந்து நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நடக்கிற ஒரு பருவமாக நான் பார்க்குறேன். அப்படி தான் இதுக்குள்ள சூரிய சாரோட அணுகுமுறையும் இந்த படத்தை அவர் பார்த்த விதமும் எல்லாருக்கும் இந்த படத்தில் வாய்ப்பு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு கேரக்டர்ஸ் நிறையா இருந்தும் இப்படிப்பட்ட கதை தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தான் அவரோட நாலேஜ். அவர் இந்த எப்படி பார்க்குறாரு, தன்னோட ஜேர்னி எப்படி பார்க்குறாரு. வெறும் நம்ம ஒரு ஹீரோ கிடையாது, ஒரு கதைக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும், அங்கிருந்து நம்மளை எப்படி எலிவேட் பண்ணிக்கணும், இந்த புரிதலோடு அவர் இந்த படத்தை அணுகியிருக்காரு. நடிப்புமே அந்த மாதிரியான இதில் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். ஸோ அது எல்லாமே சேர்ந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே. ஸோ ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னார், சசிகுமார் சார் கதையே கேட்காம சூரிக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமார் சார் உன்னிமுகுந்தன் அந்த அவங்களும் அப்படி உள்ளே வந்தாங்க. ஸோ கதை சொன்னீங்களா? இல்லை சசிகுமார் சார்கிட்ட நாங்கள் ஆக்சுவலி ஸ்கிரிப்டாக நாங்கள் பேசும்போதே அந்த கேரக்டரை சசி சார் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றது எங்கள் எல்லாரோட கருத்தாக இருந்தது. ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றது எல்லாருக்கும் அகைன் உடனே ஒரு ஆன்சராக வந்துச்சு. பட் இது டிஸ்கஷனாகவே இருக்கும்போது சூரிய சார் ஒரு நாள் சொன்னார், நான் அண்ணன்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்கண்ணே அப்படின்ற உரிமையோட நான் கேட்குறேன்ற மாதிரி தான் அவர் கேட்டார். கேட்டவொடனே சசி சாரும் ஓகே நம்ம யோசிக்கலான்ற லெவலுக்கு வந்துட்டார். அப்புறம் நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்து அவங்க டீம் எல்லாம் அதை படிச்சுட்டு தான் சசி சார் வந்து ஒரு நாள் என்கிட்ட நரேஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டார். நான் போய் மீட் பண்ணி கொடுத்தேன். கொடுத்தோன்னே ஒரு கதையும் பிடிச்சி போச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அவர் சூரிய சாருக்காக உள்ளே வந்தார். கதையும் பிடிச்சி போகும்போது அவர் அன்டவுட்லி உள்ளே நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டார். உன்னிமுகுந்தன் வந்து ப்ரொடியூசரோட சாய்ஸ் தான். ஒரு உன்னிமுகுந்தன் சார் இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள் சார் நம்ம அப்படின்னாரு. நானும் எனக்குமே அந்த அவரோட மாளிகாபுரம் பார்த்துட்டு எனக்குமே நல்லா இருக்கே இவரோட இது வந்து நம்ம கதைக்கு ஆட் பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் அந்த டைமில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 கதை கேட்டு அடுத்த மலையாள படத்தை ஃபிக்ஸ் பண்ணாமே இருந்தார். இண்டஸ்ட்ரிக்குள்ளே அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் அப்படி ஒரு டாக் இருந்தது உன்னிமுகுந்தன் சாரை பற்றி விசாரிக்கும் போதே. அவர் கதை கேட்டுட்டு பண்ண மாட்டார்ப்பா, அவர் நிறைய கேட்டுகிட்டே இருக்காருப்பா மாளிகாபுரத்துக்கு அப்புறம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் போய் மீட் பண்ணி நாங்கள் பேசி கதை சொன்னோம். அடுத்த 5வது நிமிஷம் அவர் ஓகே. அப்புறம் தமிழ்ன்றது அவருக்கு இன்னும் ஹாப்பி. என்னோட படங்களை அவர் கொஞ்சம் பார்த்ததுனால கொஞ்சம் ரெஸ்பெக்டும் ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கே கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி நான் ரெஸ்பெக்ட்லாம் கொடுத்து தான் என்னை ரிசீவ் பண்ணி தான் கதை கேட்டார். ஓகே. ஸோ அப்படி கேட்கும் போது அவருக்கு தமிழில் திரும்ப நான் வர்றதுக்கான ஒரு கதை இது, நான் இந்த மாதிரியான மொமெண்ட்டுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்தார். ஓகே. ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கு. யாரோ இறந்த மாதிரி காட்டுறாங்க. சூரிக்கிட்ட வந்து சசிகுமாருக்கு அப்புறம் ஒன்றும் இது நீ பண்ணல, யார் சொல்லி செஞ்ச அப்படிங்கிற மாதிரி இந்த சஸ்பென்ஸை ரிவீல் பண்ணாமல் இருக்கிறது ட்ரெய்லரில் வந்து என்ன யோசிச்சாலும் கண்டுபிடிக்க முடியல. சஸ்பென்ஸ் படம் ஃபுல்லாக இருக்குமா? ஆமாம், டெஃபினட்டாக இருக்கும். ஓகே. அதை வச்சு தானே ட்ரெய்லரும் படத்துக்குள்ள தானே எடுத்துருக்கோம் நாங்கள். ஓகே. இல்லை அது ரொம்ப அழகாக இருந்தது. நானும் என்னென்னோ யோசிச்சு பார்த்தேன், அது எந்த ட்ரெய்லர் கட்லையுமே ரிவீல் ஆகலை. அவர் யார்கிட்ட பேசாரு எல்லாம் யோசிப்பீங்கன்றதை நாங்கள் யோசிக்க மாட்டோமா, அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அது தெரியாத மாதிரி வச்சுருக்கோம். ஓகே. இன்னொரு விஷயம் ப்ளஸ்ஸாக இருந்தது வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ். விடுதலையில் கம்பேர் பண்ணும்போது இதில் ரொம்ப அக்ரெசிவாக சூரி சார் வந்து நடிச்சிருக்காரு. அந்த ஆக்ஷன் சீன்ஸ் அந்த ஒரு கத்துற சீன் செமையாக இருந்துச்சு. ஆக்ஷன் ஹீரோவா ஆக்ஷன் சீன்ஸில் எப்படி பண்ணியிருக்காரு சூரி சார்? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட இன்வால்மெண்ட் அதான் சொல்கிறேன், அவர் ஒரு ஹீரோவாக இந்த படத்துக்குள்ளே அவரோட இன்வால்மெண்ட்டு தான் அவரை அந்த ஹீரோவாக நிறுத்துச்சு இந்த படத்துக்குள்ளே. அந்த அளவுக்கு 73 நாள் ஷூட் பண்ணோம்.
அவரை ஷூட் பண்ணாத நாட்கள்லையுமே அவர் செட்டில் இருந்தார். எல்லா நாளும் ஒரு கேமரா எப்படி ஸ்பாட்டில் இருக்குமோ அந்த மாதிரி சூரி சார் இன்னைக்கு இருப்பார் செட்டில். அவரை கூப்பிடல கேரவானில் இருப்பார். ஏதாவது ஒன்றா வந்து பார்ப்பாரு, அந்த சீன் எப்படி எடுத்தீங்கன்னா இது எப்படி எடுத்தீங்கன்னா அப்படின்னு கேட்பாரு. அதை தாண்டி ஃபைட் சீக்வன்சஸில் ஜென்ரலாகவே வெற்றி சார் என்கிட்ட சொன்னார், ஃபைட்லாம் நல்லா எடுத்திருப்பா, ஏன்னா அதுதான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கதைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ தட் நானுமே ஃபைட் எல்லாமே எழுதிட்டேன் பேப்பரில். எனக்கு இந்த ஃபைட்டில் இப்படி ஆரம்பித்து இப்படி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஃபைட் மாஸ்டரும் மகேஷ் மேத்யூன்னு அவர் சில்வா மாஸ்டர் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தார். எனக்கு கொடி டைமில் அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு சில்வா மாஸ்டர். ஸோ எனக்கும் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுல ஒரு இதுவும் இல்லை. எனக்கு கிளியராக நான் எழுதி ஃபைட் இப்படி தான் வேணும் அப்படின்னு ஷார்ட் பை ஷார்ட் எங்கிட்ட ஒரு கேட்டு எடுத்தோம். ஸோ தட் எனக்குமே ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபிலிம் பண்ணணும் அப்படின்றது என்னோட 4 படங்களில். அதை தாண்டி நம்ம ஒன்று ட்ரை பண்ணோம். ஒரு 3 வருஷம் கேப்பில் நான் கற்றுக்கிட்ட என்னோட படங்கள்ல இருந்து சிலது நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச விஷயங்களை நான் இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கேப்புக்கு அப்புறம் நான் அதை இதில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இந்த ஃபைட்டோட எக்ஸிக்யூஷனும் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. பொதுவாகவே உங்கள் படங்கள் வந்து ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதுவும் நார்மலான ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது. அதுதான் சொன்னால் கொடியில் வந்து த்ரிஷா மேம் ரோல் ஆகட்டும், பட்டாஸில் ஸ்னேகா ரோல், இன்ஃபேக்ட் எதிர்நீச்சலில் கூட பிரியானந்த் ரோல் வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் எப்படி இருக்கும் ஃபீமேல் கேரக்டர்ஸோட? டெஃபினட்டாக இந்த படத்தினுடைய ஃபீமேல் கேரக்டர்ஸில் முக்கியமாக சிவதா அவங்க ஒன்று பண்ணியிருக்காங்க. அது டெஃபினட்டாக அவங்களோட கெரியரில் ஒரு நல்ல படமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தவங்களும் அதை பாராட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட கான்ட்ரிபியூஷன். ரோஷினி தமிழ் இதில் ஃபிலிமில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதுலேருந்து வர்றாங்க, சின்ன திரையிலேருந்து. ஸோ அவங்களுக்குமான ஒரு டைனமிக்கான ஒரு கேரக்டர். ரேவதி சர்மா, பிரிகிடா, இப்படி எல்லாருக்குமே கதையில் அது அமைஞ்சிருந்தது. ஸோ அது நாங்கள் எழுதும் போதே கான்ஷியஸாக நம்ம இதெல்லாமே இருக்கணும். அப்புறம் ஃபீமேல் கேரக்டர்ஸ் ரூட்டடாக அதுக்கு டைனமிக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது கதையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை பெண்களை சுற்றி தான், அதில் தான் நமக்கு எல்லாமே நடக்கும். ஸோ அதனால அதை நம்ம கதைகள்லையும் எடுத்துகிட்டு வரும்போது அது இன்னும் பெட்டராக நமக்கு கன்வெர்ட் ஆகும் எமோஷன் சைடில் அப்படின்றது தான் என்னோட இது. ஸோ அதை ட்ரை பண்ணியிருக்கோம், அதை அப்ளைவும் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ வந்து திருச்சிட்டம்பலம் ஆடியோ லான்ச்சில் வந்து வெற்றிமாறன் சார் வந்து சொல்லியிருந்தாரு, என்கிட்ட தனுஷ் வந்து உங்கள் அசிஸ்டன்ட் யாராவது படம் காமெடி படம் வச்சுருக்காங்களான்ட்டு கேட்டார். என்ன தனுஷ் காமெடி பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை சார், சிவகார்த்திகேயன் சார் அவருக்கு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்ல தான் சார். உங்கள் முதல் பட வாய்ப்பு வந்தப்போ வெற்றிமாறன் சார் எப்படி அவர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்களா, எஸ்கேக்கு ஒரு படம் பண்ணணும் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு? நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே வெற்றி சாருக்கு என்னோட கதைகள்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி நான் வந்து அந்த எதிர்நீச்சல் கதையை தனுஷ் சாருக்கு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஆடுகளம் டப்பிங் டைமில் நான் சொல்லியிருந்தேன். ஓகே. அப்பயே வெற்றி சார் கேட்டு நல்லா இருக்கு, தனுஷ் பண்ணால் நல்லா இருக்கும், அவர் ஃப்ரேமுக்கு நல்லா இருக்கு, ஃபன்னியாக இருக்கு, அந்த லைனே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் தனுஷ் சார்கிட்ட சொல்றதுக்கான டைம் அப்போ கிடைக்கல. அப்போ அப்படியே தள்ளி போயிட்டு இருந்தது. நான் வேற ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருந்தேன் தனுஷ் சார்ட்ட ஆடுகளம் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இப்படி எல்லாமே மிஸ் மேட்சில் இருக்கும்போது ஒன் ஃபைன் டே வெற்றி சார் வந்து இந்த மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கதை இருக்குமான்னு கேட்குறாருப்பா, நீ ஒரு கதை வச்சிருந்தியா, அது நல்லா இருக்குமே சொல்றியா அப்படின்னு கேட்டார். ஓகே சார் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டு தனுஷ் சார்கிட்ட நான் 40 மினிட்ஸ் நரேட் பண்ணேன். ஓகே. அவர் கேட்ட உடனே அன்றைக்கி மதியம் போய் சொன்னோம். 3 ப்ரமோஷன்ஸில் இருந்தாங்க. அப்படியே கேட்டுட்டு அவரும் அனிருத்தும் தான் கேட்டாங்க. கேட்ட அன்றைக்கி ஈவினிங்கே கன்ஃபார்ம் ஆகி அப்படியே டேக் ஆஃப் ஆச்சு ப்ராஜெக்ட். ஓகே. அந்த படத்தில் அந்த பேர் மேட்ரு வந்து ரொம்ப பெக்குலராக இருந்துச்சு. யாருமே அது வந்து அந்த அளவுக்கு டச் பண்ணல தான் சொல்கிறோம். ஸோ அந்த பேர் மேட்ரை வச்சு ஒரு கதை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் எப்படி சார் வந்துச்சு? ஏன்னா குஞ்சித மாதம்ங்கிற பேர் ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. சில பேர்லாம் சே நமக்கு ஏன்டா அந்த பேர் வச்சா பேரை மாற்றிக்கலாமா அப்படிலாம் தோணும். அந்த விஷயம் எங்கேருந்து இருக்கு? இல்லை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, என் பேர் செந்தில். இப்போ நான் யோசிச்சிருக்க மாட்டேனா அதை சார்? செந்தில் நல்ல பேர் தானே சார்? இல்லை சும்மா சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சின்ன நம்ம வேற பேர் இருந்திருக்கலாமே. செந்திலை தாண்டி எவ்வளோ பேர் இருக்கு, ஏன் செந்தில்னு வச்சாங்க எனக்கு அப்படின்ற மாதிரி தோணும்ல. காலேஜ்ல போனா மொத்தம் ஒரு 6 செந்தில் என்னோட இதுல. செந்தில்நாதன், செந்தில் குமார், செந்தில் ராஜ் இப்படி இருக்கும். என்னப்பா அதுன்ற மாதிரி இப்படி நம்ம அதோட அசோசியேட் ஆனதுனாலேயே ஒரு ஸ்பார்க்கா ஒரு டீமோட என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆடுகளம் டைம்ல ஜென்ரலா ஒரு டிஸ்கஷன்ல இப்படி ஒன்று தோணுச்சு, இப்படி ஒரு லைன் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. அங்கிருந்து அதை அப்படியே டெவலப் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துக்கு எடுத்துட்டோம். ஓகே. ஸோ அந்த படத்துல 2 பாட்டு எழுதிருக்கீங்க. உன் பார்வையில் விழுந்த நாள்கள் மட்டும் லோக்கல் வாய்ஸ். அதுக்கப்புறம் ஏன் பாடல்கள் எழுதலை? இல்லை உன் பார்வையில் நாங்கள் அணி டியூன் போடும்போது சும்மா ஏதாவது டம்மி லிரிக்ஸ் இருந்தால் நம்ம ஃபில் பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ அப்படியே சும்மா நம்ம டைரக்டராக ஒரு டம்மி போடுவோம் இல்லையா, அப்படியாக வந்தது அது. ஓகே. இது வந்து தனுஷ் சார் நாங்கள் எல்லாரும் உட்காந்து பேசும்போது தனுஷ் சாரோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி லோக்கல் வாய்ஸில். ஓகே. கடைசியாக இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் போது என் பேர் வச்சுட்டாங்க. நீ எழுதுற மாதிரி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க என் கையில். ஓகே. ஸோ வந்து எஸ்கே கூட 2 படம், தனுஷ் சார் கூட 2 படம், சூரி சார் கூட ஒரு படம். இவங்களை பற்றி உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி ஒரு வார்த்தை டிஸ்கிரைப் பண்ண என்ன சொல்லுவீங்க? தனுஷ் சார் பற்றி ஒரு வார்த்தை அப்படின்னா?
ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது. ஓகே சொல்லுங்க. எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு, தனுஷ் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்த ஒரு என்ன சொல்றது, நமக்கு வந்து இந்த உலகத்துல மனிதர்கள் தான் நமக்கு எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம கடவுளை நம்பினாலும் இயற்கையை நம்பினாலும் மனிதர்கள் மூலமா தான் நமக்கு எல்லாமே நடக்கும். அப்படி ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து சினிமாவில் நான் ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தர் தனுஷ் சார். அந்த நன்றி எப்பயுமே இருக்கும். ஸோ தனுஷ் சார்னா நன்றின்னு வச்சுக்கலாம். ஓகே. எஸ்கே ஒரு வார்த்தை இல்லையா? இல்ல நீங்க இப்படி சொன்ன மாதிரி கூட சொல்லலாம். இல்லை, அவரோட இருந்தது ஒரு ப்ளசண்ட்டான, அவரோட ஒர்க் பண்ணது ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட முதல் ஹீரோன்னு வச்சுக்கலாமா? ஓகே சூப்பர். ஓகே 2 படம் பண்ணிட்டீங்க. இப்போ எஸ்கே வந்து அப்போ இருந்த டைமோட இப்போ வந்து அவரோட வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. திருப்பி ஏதாவது ஒரு கதைகள் பண்ணலாம் அப்படிங்கிற டிஸ்கஷன் நடந்துச்சா? அவரோட நடந்துட்டு தான் இருக்கும் எப்பயுமே. அது சரியான தருணம் வரும்போது தான் அது அமையும்னு நினைக்கிறேன். சினிமான்றது வெறுமனே நட்பு சம்மந்தப்பட்டது இல்லை. இங்கே நட்பு கூட நம்ம பிஸ்னஸோட கனெக்ட் ஆனதான். நம்ம நட்பாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் பிஸ்னஸ் தான் அதை வந்து டிசைட் பண்ணும். ஏன்னா ஒரு வாழ்க்கையை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே எல்லாரும் நட்பாக இருக்கிற மாதிரி நம்ம பழகுவோம். பட் ஆனால் பிஸ்னஸும் மற்ற கால்குலேஷன்ஸ் தான் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அது மாதிரியான சூழல் அமையும் போது தான் அது நடக்கும். ஓகே. வெறுமன நட்புக்காகவோ அப்படிலாம் ஒன்றும் நடந்துடாதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே. சூரி சார். சூரி சார் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நான் ஒர்க் பண்ண அந்த நான் என்னோட 5வது படம் இது. இந்த அளவுக்கு ஒரு ஹீரோ ஒருத்தர் ஒரு டைரக்டரை நம்பி தன்னோட அடுத்த படத்தை ஒப்படைச்சு கதையில் இவ்வளோ தூரம் ஸ்பேஸ் மற்றவங்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணி இவ்வளோ இன்வால்மெண்ட்டோட கூட இருந்து நம்மளோட இன்ச் பை இன்ச் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கி இப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்து நடித்ததில் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். என்னோட 5 படங்களில் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தது. அதுக்கு காரணம் சூரி சார். ஓகே. ஸோ தனுஷ் சார் வந்து 2 படம் உங்களோட 2 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டார். 3வதா கொடிங்கிற வாய்ப்பு வந்து எப்படி அவரே கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம், எனக்கு ஒரு கதை எழுதுங்கன்னு சொன்னாரா? இல்லை அந்த விஷயம் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 4 படங்களுமே அப்படிதான் அமைஞ்சது. எதிர்நீச்சல் ரிலீஸ்க்கு முன்னாடி தனுஷ் சார் ஷோ பார்த்துட்டு வீட்டுக்கு கூட்டு போய் செக்கை கொடுத்துட்டு தான் அடுத்தது பேசினாரு, நம்ம அடுத்தது பண்றோம். அதே மாதிரி காக்கி சட்டையும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்துட்டு நம்ம அடுத்தது பண்றோம் அப்படின்னு தான் கொடுத்தாரு. அதே மாதிரி கொடி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஃபோன் பண்ணி நம்ம அடுத்த படம் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இப்படிதான் எனக்கு 4 வாய்ப்புமே இமீடியட்டா அமைஞ்சது. ஓகே. கொடி ஆக்சுவலி சொல்ல போனால் தனுஷோட கெரியர்லேயே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான படமா இருக்கும். ட்வின் பிரதர்ஸாக இருப்பாங்க, அது வந்து ஒரு பாலிடிக்ஸ் உள்ள வந்துருக்கும். எஸ்சிசி சார்லாம் நடிக்க வச்சிருப்பீங்க. அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இப்போ பார்க்கறதுக்கு? ரொம்ப எனக்கு அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவாக தான் இருந்தது கதையா. ஏன்னா அந்த மாதிரி ஸ்கேலில் நான் ஒர்க் பண்ணல. ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிம்ஸும் கொஞ்சம் கமர்ஷியல் அப்ரோச்சோட எனக்கு அந்த மாதிரி இருந்தது. ஒரு கேரக்டர்ஸோட டிரைவனா நம்ம அதை இன்டர்லிங்கோட அதெல்லாம் அந்த மாதிரியான இதை கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் அந்த படத்துல இருந்தது. அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது அந்த படம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு. ஓகே. ஸோ அதுக்கு தனுஷ் சாருக்கு தான் நான் தேங்க்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ நீங்களோட பழைய படங்கள் 4 படத்தை பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் இந்த படத்துல மாற்றி பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபீல் பண்ண விஷயம்? நீங்க ஏதாவது பேப்பர் ஒரு பண்டல் கொடுத்தீங்கன்னா நிறைய எழுதி தருவோம். அந்த அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு அது வந்து 1, 2 எப்படி இருக்கும் நமக்கு ஜென்ரலா ஒரு படம் பண்ணும்போது பண்ணி முடிச்சு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இப்பயே எனக்கு கர்டன்ல இன்னும் 4-5 கரெக்ஷன்ஸ் நான் பண்ணலாம் அப்படின்னு மைண்டுக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கும். ஒரு டைமுக்கு மேல ஓகே இது கொடுத்துருவோம் அப்படின்னு தான் தோணும் இல்லையா? ஓகே. அப்புறம் ரிலீஸ் ஆன படங்கள்ல இருந்து வர ரிவ்யூஸ் எல்லாம் கேட்கும்போது ஓகே நம்ம இல்லை இப்படி மாத்திருக்கலாமே இப்படி மாத்திருக்கலாமே அப்படின்னு தோணும். வயசும் நம்ம அனுபவமும் கூட கூட ட்ரையல் அண்ட் எரர்ல நம்ம ஸ்க்ரீன்ல பார்த்து வர்ற ஒப்பீனியன்ஸ் மூலமாகவும் நம்ம அப்பதான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம் இல்லையா? இல்லைன்னா நம்ம ஸ்டேல் ஆயிடுவோம். அப்படி எனக்கு 4 படங்கள்லயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. கருடன் வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா நீங்க எல்லாரும் சொல்ற கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அதுலயும் ஏதாவது ஒன்று வரும்னு நினைக்கிறேன். இல்லை எப்படின்னு தெரியல எனக்கு. ஓகே. ஸோ வந்து பொல்லாதன் படத்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் வெற்றிமாறன் சார் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு டேரக்டராக நீங்கள் கற்றுக்கிற வேண்டிய விஷயம்னா என்ன நினைக்கிறீங்க? இல்லை அவரோட சென்சிபிலிட்டி நான் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். சென்சிபிலிட்டிஸ் மீன்ஸ் ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன மாதிரியான லைஃப்பை க்ரியேட் பண்ண முடியும், ஒரு படத்துக்கான களத்தை சூஸ் பண்ணால் அந்த களத்துக்குள்ளே எப்படி இந்த கதையை ஃபிட்டின் பண்ண முடியும், அதை எப்படி ரூட் பண்ண முடியும், எப்படி கேரக்டர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், எமோஷன்ஸை சீன்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும், அதை எப்படி நம்ம சினிமாவாக இல்லாமல் அதை கன்வெர்ட் பண்ண முடியும் ஃபில்மில் இதில் மீடியமில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கணுன்ற நான் ஆசைப்பட்றேன். எப்பயுமே கற்றுக்கிட்டு இருக்கேன், கற்றுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே. ஒரு இன்டர்வியூவில் வெற்றிமாறன் சார்ட்ட கேட்டப்போ, சார் நீங்கள் செட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுற வேர்டு என்னன்னு கேட்ட போது நான் நிறைய கெட்ட வார்த்தை பேசுவேன் செட்டில் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருந்தார். ஸோ வந்து நீங்கள் செட்டில் பார்த்த வெற்றிமாறன் சார் எப்படி இருப்பார் உங்களுக்கு? இல்லை அப்படி ரொம்பலாம் அப்படி இருக்க மாட்டார். ஜென்ரலாகவே அவர் ரொம்ப கேஷுவலாக இருப்பார். அப்புறம் என்னன்னா கேஷுவலாக இருக்கும்போதே அவர் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவார். கோவப்பட்டு தான் யூஸ் பண்ணுவார். நார்மலாகவே ஜாலியாகவே பேசுவார் அவர். ஓகே. அதில் ரொம்ப டென்ஷனாக ஆக மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. அப்படி நான் அவரை பார்த்ததில்லை. ரொம்ப டென்ஷனாகவே எந்த சுச்சுவேஷனையும் கூலாக ஹேண்டில் பண்ணி அதுக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை பார்ப்பாரு. அப்படிதான் அதை சிரிச்சுக்கிட்டே அதை இது பண்ணுவார். ஓகே. அப்படியே தான் எனக்கு அவரை தெரியும். கோவப்படுவார், கோவப்படாமலும் இல்லை. பட் அது அந்த அளவுக்கு ஒரு பெரிய அப்படியான ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம அவரை பார்க்க முடியாது. செட்லேயுமே ரொம்ப கூலாக தான் இருப்பார். ஓகே. ஒரு விஷயம் வந்து இந்த வெற்றிமாறன் சார் அந்த சம்பவம்
ஷூட்லனா ஏதாவது ஞாபகம் இருக்கா? மறக்க முடியாத அந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆல்ரெடி அன்னைக்கு அந்த விஷயம் நடந்தது என்னால மறக்கவே முடியாது வெற்றிமாறன் சார் செட்ல, அப்படி ஏதாவது விஷயம் இருக்கா? அவர் பண்ண சம்பவம், அவர் பண்ணதுதான். அவர் படமே சம்பவம் தானே, தனியா வேற அதான் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குல்ல, படத்துலயே எவ்வளவு விஷயம் இருக்குதுன்னா செட்ல எவ்வளவு இருக்கும், எடிட்ல எவ்வளவு போயிருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சார். இல்ல அப்படி சம்பவம்னா என்ன சொல்றது, அவரு பேப்பர்ல இருக்கிறத அவர் எடுக்கிற விதமே ஒரு இதுதான், அதுவே ஒரு சம்பவம் தான். எப்படியுமே பேப்பர்ல ஒண்ணு இருக்கும், அவரு ஐ மீன் அவர் ஸ்பாட்ல போயிட்டு அதை ஆக்டர் கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் பண்றதே ஒரு சம்பவமா தான் இருக்கும். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி அவர் பண்ணுவார். ஓகே. சில என்ன சொல்றது, எல்லாமே அவரோட படங்கள் எதுவுமே நம்ம இன்னும் இது அதுன்னெலாம் சொல்ல முடியாது இல்லையா, எல்லாமே அப்படி தானே இருக்கும். ஓகே. ஸோ வடசென்னை படத்துல நீங்க ஒர்க் பண்ணீங்களா? நான் எல்லா கதைகள்லையுமே போஸ்ட்டில் அவர் எடுத்து எடிட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை ஒப்பீனியன் எல்லார்ட்டையும் கேட்குற மாதிரி கேட்பாரு. அதில் நானுமே சில சஜஷன் சொல்லுவேன். ஓகே. உங்ககிட்ட யாராவது வந்து சார் வடசென்னை 2 எப்போ வரும் அந்த மாதிரி ஏதாவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா சார், அதை பற்றி அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. ஓகே. அவர்கிட்ட கேட்டாலே சொல்ல மாட்டேன்றாரு, எங்கிட்ட கேட்டு என்ன பண்ணுவோம். சார் ஒரு ஃபேனா, உங்களுக்கு ஒரு ஃபேனா டேரக்டராக நீங்கள் பார்த்துருக்கீங்க, வடசென்னை 2 எப்போ வரும் உங்களுக்கு அந்த ஆவல் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. வடசென்னை 2 தாண்டி நான் வடசென்னை ஒர்க் பண்ணும்போது நிறைய ராஜனோட போர்ஷன்ஸ் வெளியில் போனது எல்லாமே எனக்கு தெரியும். நாங்கள் எல்லாம் எடிட்டில் எது வைக்கணும் எது வேணாம்லாம் பேசியிருக்கோம். ஓகே. ஸோ அதில் எனக்கு நிறைய போர்ஷன்ஸ் தெரியும். அது போக அதோட ப்ரீக்வல்னு ஒன்று இருக்குது, ராஜனோட சின்ன வயசு கதை, ராஜன் வகைரா. அந்த படத்துக்கும் நான் வந்து அதையும் நான் சாரோட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால எனக்கு அதோட ரெண்டுமே தெரியும், முன்னாடி பின்னாடி அடுத்து அப்படின்றதுனால பின்னாடி தெரியும், அடுத்தது என்ன பண்ண போறாங்க, என்ன மாதிரி பேசியிருக்காருன்றதும் எனக்கு தெரியும். அதனால அது எப்பயுமே எக்ஸைட்டடா தான் இருக்கும் அந்த அது வர்றது. ஓகே. ஸோ வந்து விடுதலை 2 பத்தி நான் சூரியன்கிட்ட கேட்கும் போது வந்து விடுதலை 1 விட 3 மடங்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விடுதலை 2 பத்தி சொல்லியிருந்தார். நீங்க விடுதலை 2 பத்தி உங்களுக்கு நீங்க படம் பார்த்துட்டீங்களா? நான் ஃபர்ஸ்ட்ல விடுதலை 1 ரிலீஸ் ஆகும்போது இருந்த ஃபுட்டேஜஸ் ஃபுல்லா பார்த்துட்டேன். ஆக்சுவலி அப்பயே நிறைய எடுத்திருந்தார் சார். சூரி சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்குமான ட்ராவல் எல்லாமே அதெல்லாமே அந்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே அங்கே ஷூட் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ விஜய் சேதுபதி சாரோட போர்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபுட்டேஜ் நான் பார்க்கல, பட் ஓகே, அதுவே எனக்கு அதில் இருக்கிற கிளைமேக்ஸ், அதில் வச்சிருந்த விஷயங்கள் அதெல்லாமே இன்னும் அதான் சொல்கிறேன், சார் சொன்னது கரெக்டு தான். அது 3 மடங்கு அது இன்னும் பெட்டராக தான் இருக்கும். விடுதலை 1 விட 2 வந்து பெருசாக தான் இருக்கும். ஓகே. மியூசிக்கா யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ரீரெக்கார்டிங்லாம் பார்த்துட்டு சொன்னாராம், சூரி சார் படம் ரொம்ப நல்லா பண்ணிக்கின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு மியூசிக்காக அந்த படம் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது? எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா யுவன் சாரோட ஆர்ஆர் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். ஆர்ஆரில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கிங் அவர். ஆமாம். எனக்கு இந்த படத்தில் சாங்ஸை விடவும், சாங்ஸ் வந்து நாங்கள் மோஸ்ட்லி பேசிக்கல. நான் ஷூட்டில் இருந்தேன், சார் அங்கே வேலைக்கு துபாயில் இருப்பாங்க, இல்லை சென்னையில் இருப்பாங்க. ஃபோன் மூலமாக நான் வாய்ஸ் நோட் மூலமாக டியூன்ஸ் வரும், அதில் கரெக்ஷன்ஸோ அந்த மாதிரி பேசிப்போம். படமாக நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் அவர் ஆர்ஆர் ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். ஸோ பார்த்துட்டு அவர் சொன்ன விஷயம் வந்து எனக்கு தீனி போடுற மாதிரி இந்த படம் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னது எனக்கு வந்து ஒரு பெரிய வேடா தெரிஞ்சது. யுவன் சார் வந்து சொல்றாரா அவர் ஆர்ஆருக்கு தீனி போடுற மாதிரி ஒரு படம் அப்படின்ற வார்த்தை வந்து எனக்கு பெருசா இருந்தது. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஓகே. ஸோ குறிப்பிட்டு சில இன்டர்வல் சீக்வன்ஸு சில விஷயங்கள் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அவர். ஓகே. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் நான் ஜென்ரலாக பயன்படுத்தவே மாட்டேன். ப்ரொடியூசரே ஒரே ஒரு தடவை நான் வந்து ஆர்ஆர் இதெல்லாம் ரீல்லாம் பார்த்துட்டு ஒரு தடவை ஃபோன் பண்ணி, சார் சூப்பராக வந்திருக்கேன். அது ப்ரொடியூசர் சொன்னார், இது வரைக்கும் நீங்கள் இந்த படத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி சொன்னதில்லை, சூப்பர் செமையாக இருக்குலாம் சொன்னதே இல்லையா சார்? ஆமாம் சார், எனக்கு அதை தாண்டி நான் அதை சொல்கிறேன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு யுவன் சார் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அதுதான் இன்றைக்கி எல்லாருக்குமே படம் பார்த்த எல்லாருமே வெளியில வந்தா யுவன் சாரை பேசாம போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு கான்ட்ரிபியூஷன் அவரோடது. ஓகே. உங்களோட 4 படங்கள்லையுமே வந்து காமெடிக்கான சீக்வன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லா படத்துலையுமே. சொல்லி இந்த படத்துல அந்த மாதிரி ஏன்னா சூரி சார் இருக்கிறதுனால சிரிப்பு இல்லை, நான் ஃபோர்ஸ்டா எதையும் பண்ணல. ஓகே. கேரக்டரோட எக்ஸ்டென்ஷனா சில இடங்கள்ல அமைஞ்சுது. அதை ஒரு காமெடியன் சூர்யா இல்லாம ஒரு கேரக்டர் சொக்கனா நான் எப்படி அப்ரோச் பண்ண முடியுமோ அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஓகே. அந்த காமெடியன் சூர்யா நம்ம பார்க்க, ஆமா, அந்த மாதிரி நான் பார்க்க நாங்கள் விரும்பல. நாங்கள் ஜென்ரலாகவே ஸ்பாட்ல பேசிப்போம், அவர் பஞ்ச் போடுவார், எல்லாரும் சிரிச்சுட்டு அப்புறம் நம்ம ஷூட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நாங்கள் அதை மாற்றி வேற ஒன்று எடுத்து எல்லாரும் சிரிச்சிட்டோம், இப்போ நம்ம சொக்கா என்ன சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போயிடுவோம். ஸோ இப்படியான இதோட தான் நாங்கள் எடுத்திருக்கோம். காமெடியன் சூரியை நாங்கள் ஸ்பாட்லேயே ரசிச்சுட்டு சொக்கன்ற கேரக்டர் மட்டும் உள்ள வச்சிருக்கோம். ஓகே. ஏதாவது ஒரு ஹீரோக்கு கதை சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவர் சொல்லணும், ஓகே சொல்லிட்டானா அந்த படம் நான் எடுத்துருவேன்னா எதுக்காக கதை சொல்லியிருக்கீங்களா? இல்லை, நான் இப்போ நயன்தாரா மேடமுக்கு சொல்லியிருக்கேன், லாரன்ஸ் மாஸ்டரோடையும் பேசிகிட்டு இருக்கோம். அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இது நடக்குமே, எப்பயுமே நம்ம அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எப்போன்றது நம்ம அது நடக்கும்போது தான் தெரியும். ஓகே. அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்துச்சு, அதிகாரம். ஆமாம், அதிகாரம். அந்த படம் பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஆமாம், அது ஒரு 1 இயராக ஸ்கிரிப்ட் பண்ணோம். பட் அவைலபிலிட்டி, மாஸ்டரோட அவைலபிலிட்டி, சார் வெற்றி சார் தான் அதுக்கு ஸ்டோரி. ஓகே, அதுக்கு வெற்றி. ஆமாம் ஆமாம், அதனால அது டிலே ஆகுது. அவர் விடுதலையில் இருந்ததுனால அவர் வந்து எழுத வேண்டிய இது இருந்தது, நெசசிட்டி இருந்ததுனால
அது கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்குது. நயன்தாரா மேம் போர்ஷன் இது வந்து படம் வந்து அவங்களோட டேட்டு கிளாஷ், அவங்க வேறு வேறு படங்கள் பண்ணாங்க. நான் இந்த படத்துக்குள்ளே வந்துட்டேன். ஓகே. அதனால இப்போ இதுக்கப்புறம் தான் மறுபடியும் அதை இது பண்ணணும், பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் அதை செட் பண்ணணும். ஓகே. நடுவில் ஒரு ரூமர் வந்துச்சு, லெஜண்ட் சரவணன் சாரோட அடுத்த படத்தை வந்து நீங்கள் டைரக்ட் பண்ண போயிருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் வந்துச்சு. அது வந்து ரூமர்ஸாகவே தான் இருந்துச்சா, அது ஏதாவது உண்மையா? இல்லை, உண்மைதான். உண்மையா? ஆமாம், அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஓகே. எழுதி ஸ்கிரிப்டெல்லாம் முடிச்சோடனே அந்த வேலைகள் ஆரம்பிக்கும். அப்ரோச் அவங்க சைட்லேருந்து தான் வந்துச்சா சார்? ஆமாம் ஆமாம், அவர் சைடில் தான் நிறைய பேரை கூப்பிட்டு பேசினார் அவர். அந்த மாதிரி என்னையும் கூப்பிட்டு சார் பேசினாங்க. ஓகே. அந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சோ அந்த படத்தை பற்றி, ஃபர்ஸ்ட் படத்தை பற்றி சில விஷயங்கள் பேசணும். அப்புறம் அப்படியே அது இன்ட்ராக்ஷன்ஸ் போயிட்டே இருந்தது. ஓகே. ஒரு பாயிண்டில் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டார். நான் என்னன்னா, எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை என்றைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது, அதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அப்புறம் சினிமாவில் எப்பயுமே இந்த நடிகரோட நீ படம் பண்ணனா அந்த படம் சக்ஸஸ் ஆகுன்ற மாதிரி எந்த தியரியும் கிடையாது. ஓகே. இந்த நடிகரோட படம் பண்ணால் படமே ஓடாது அப்படின்னு எந்த தியரியும் கிடையாது. ஸ்கிரிப்ட் தான் எல்லாத்துக்குமே இங்கே. ஸோ அப்படின்னும் போது நம்ம எந்த தப்பும் பண்ண போகிறதில்ல. நம்ம சினிமா எடுக்க வந்திருக்கோம், நம்ம ட்ரூவாக ஒரு வேலையை செய்வோம். அதில் என்ன பலன் வருதோ அதை அனுபவிப்போம். அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கலாம், இல்லை நல்லதாக இருந்தால் பாராட்டாக இருந்தால் வாங்கிக்கலாம். நம்ம ஒரு வேலையை ட்ரூவாக செய்வோம். அதனால நான் அதை அப்படி தான் நான் அதை அப்ரோச் பண்ணுறேன். எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்லேருந்து நான் வந்து என்னோட பெஸ்ட்டை கொடுத்து நான் என்னோட கரியரை நான் இது பண்ணுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். ஸோ வந்து ஒரு டைலாக், வெற்றிமாறன் சார் எழுதுற டைலாக்ல வந்து இது என்னோட ஃபேவரட் அப்படின்னா எந்த டைலாக்காக இருக்கும்? நிறைய ஒன்றுன்றா எப்படி சொல்ல முடியும்? ஓகே. ஏதாவது ஒரு டக்குனு இப்போ ஞாபகம் வர ஒரு டைலாக். எங்களுக்கு சொல்ல போனா வட சென்னை பொல்லாதவன்ல எல்லா டைலாக்ஸுமே வந்து நாங்கள் மக்க. ஆமாம், அதுதான் அப்படிதான். அது நமக்கு தேவையானதை நம்ம தான் அடிச்சு கொடுக்கணுன்றதுலாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து இதுதான், நமக்கு என்ன தேவையோ நம்ம தான் அதை வாங்கிக்கணும். இங்கே யாரும் நம்ம கிட்ட வந்து தட்டில் வச்சு தர மாட்டாங்க. ஓகே. ஸோ அதுதான் நம்மளோட லைஃபுமே. ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் கேட்கணும், நம்ம தான் வாங்கணும், நம்ம தான் இது பண்ணணும். ஓகே. ஸோ அந்த கடந்த 6 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து சரியான படங்கள் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. மலையாள இண்டஸ்ட்ரீஸ் வர படங்கள் வந்து மக்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு அப்ரோச் எடுக்கிறாங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இந்த ரீலீஸ் விஷயமும் அப்போ தான் அதிகமாச்சு. நீங்கள் ஏதாவது அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் நான் அதை நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அந்த ப்ராபபிலிட்டி தான் அது நமக்கு நல்ல படங்கள் நம்ம வரலன்றதை நம்ம சொல்லிட முடியாது. ஒரு வருடத்தில் எல்லாமே நல்ல படங்கள் நம்ம எப்பயுமே கொடுக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி இந்த வருடத்தினுடைய முதல் பகுதியில் நமக்கு நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு, அப்படி மறுக்க முடியாது. மேபி மற்ற கம்மியாக நல்லா ஓடாத, எல்லாராலும் ரிசீவ் பண்ணாத படங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருக்கலாம். பட் இதுக்கப்புறம் இந்த வருஷத்தினுடைய மீதி பாதியில் அது எல்லாமே காம்பன்சேட் ஆகி இந்த வருஷம் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் இயராக நமக்கு மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் நம்புறேன். ப்ராபபிலிட்டியாக இந்த வருஷத்தினுடைய பிகினிங் இப்படி அமைஞ்சிருக்கோ அப்படின்றதான் என்னோட கருத்து. ஏதாவது ரீலீஸ் ஆன படங்கள் பார்த்தீங்களா தேட்டரில் போய்? இல்லை, நான் பார்க்கல. ஏதாவது இந்த படம் கருடனோட வேலைகள் இருந்தாலும் பார்க்கல. கில்லி பற்றி கேள்விப்பட்டேன். டெஃபினட்டாக கில்லி வந்து ஓடுறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மிகச்சிறந்த ஒரு கமர்ஷியல் படம், தமிழில் வந்த மிகச்சிறந்த ஒரு கமர்ஷியல் ஃபில்மாக நான் அதை எப்பயுமே அப்படி தான் ரேட் பண்ணுறேன். அதோட ஸ்க்ரீன் பிளே அப்படி இருக்கும், எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் அப்படி இருக்கும். அது அன்மேட்சபிள். அது வேற எதோடையும் நம்ம அன்மேட்சபிள் தான். அது எதை கூட மேட்சே பண்ண முடியாது. ஓகே. ஸோ அது ஆப்வியஸாக அது எத்தனை தடவை பார்த்தாலும் பார்க்கக்கூடிய படம் தான். ஓகே. அது வந்து அந்த படம் வந்து டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கும் போது 20 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது, நாங்கள் போட்ட உழைப்புக்கு இவ்வளோ தூரம் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களா, ரொம்ப சந்தோஷமாக விஷயமா பார்த்தாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்கிறேன். ஓகே. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா, கருடன் படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வரத்துக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் விடுதலை படமே மிகப்பெரிய ரீசனாக அமைஞ்சிருக்கு. அந்த எதிர்பார்ப்பு சற்றும் குறையாமல் இந்த படம் இருக்குமா? எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா? டெஃபினட்டாக பூர்த்தி செய்யுன்றதான் என்னோட நம்பிக்கை. ஓகே. டெஃபினட்டாக பூர்த்தி செய்யும். ஏன்னா ஒரு கதையை நேர்மையோட ஒரு வாழ்க்கைக்கு மிக நெருக்கமாக நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுதான் ஆடியன்ஸும் எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்கிற இதில். வேறு எந்த சினிமா காம்ப்ரமைசஸோ பெருசாக நான் இதில் பண்ணிக்கல. என்னோட 4 படங்களோடவும் இதை பெட்டரான இதில் நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். அதனால என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும், இந்த படம் நீங்கள் கொடுக்குற காசுக்கும் மக்களையும் எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சூப்பர் சார். இந்த கருடன் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறுறதுக்கு எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி கொடுத்து ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. Sri Rangabhopati International School, CBSE, Senji.